பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகேயன். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி திரு சேகர் மாணிக்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் விபத்திற்குள்ளாகி மிக பெரும் ஒரு சோக நிகழ்வாக மாறி இருக்கிறது. பயணித்த பயணிகள் யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய அனுபவத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த விபத்தை? சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இதை பார்த்தேன். இது மிகவும் துரதிருஷ்டமான ஒரு இன்சிடென்ட். அது 787 ட்ரீம்லைனர் ரொம்ப சேஃபஸ்ட், ரொம்ப லக்ஸூரியஸ்ட். நான் கூட அதில் பயணித்திருக்கேன், சிங்கப்பூர் டு ஆஸ்திரேலியாலாம். ரொம்ப அருமையான ஏர்கிராஃப்ட். இதில் இந்த மாதிரி டெக்னிக்கல் இது வர்றதுக்கு சான்சஸ்ங்கிறது 0 பாயிண்ட்ல போகும் அந்த சான்சஸ். ஆனால் இது நடந்திருக்க இதை பற்றி இன்னும் இந்த பிளாக் பாக்ஸ் ரிட்ரீவல் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கருப்பு பெட்டி எடுத்த பிறகு தான் அனுப்புறோம். அது கொஞ்சம் நாள் ஆகும் சொல்றதுக்கு டீட்டெயிலா. ஆனா இப்ப கிடைத்த தகவல் படி 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதுல 50 பேருக்கு மேல பிரிட்டிஷ் நேஷனல் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது விழுந்த இடம் பழைய எங்க டிஜிபி ஆபீஸ் மேலதான் விழுந்திருக்கு. இப்ப அது நியூ மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, அது மேலதான் விழுந்திருக்கு. அங்க ஒரு 50-60 டாக்டர்ஸ் வேற இருந்திருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதே போல அந்த பயணித்தவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் சரியா ஒரு கிளாரிட்டியே இல்லை. எல்லாம் மீட்பு பணியில் இருக்கிறத விட்டு அவங்களால ஒன்றும் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இது வெரி சென்சிட்டிவ் இஷ்யூனால பாதுகாப்பு அமைச்சகமும் சிவில் ஏவியேஷன் இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒரு வார்த்தையாக விடுவாங்க. அதே சமயம் இது பெரிய மரணடி யாருக்குனாக்கா போயிங் விமான தயாரிப்பு தொழிற்சாலைக்கு. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக். அவங்க இண்டிபெண்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்க உடனடியாக அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, டெக்னிக்கல் கோளாறு அது இதுன்னு. அவங்க வேற காரணங்களையும் அவங்களும் தேடுவாங்க. ஆனால் இது நடந்திருக்க விதமோ இது அந்த மேடா கால் வந்ததும் பார்க்கும்போது பல விஷயங்களை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும்னு தோணுது. இதுல இப்ப எல்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, மீட்பு பணியில எல்லாரும் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும், பேரிடர் குழு எல்லாம் அது ஒரு பக்கம். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா உடனே தெரியணும்ட்டு. ஸோ இது போலீஸுக்கு ஒரு சவால்னாக்கா அவங்கள கோஆர்டினேட் பண்றது. ஏன்னா கார்டன் ஆஃப் பண்ண ஏரியாலாம் ஜனங்க நிறைய ரஷ் பண்ணுவாங்க. அந்த ஏரியா ஹைலி பாப்புலேட்டட் ஆல்சோ. அதெல்லாம் போலீஸினுடைய பெரிய வேலை. இது ஒரு இப்போக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி விமானம் விழுந்த விபத்திற்குள்ளான இடம் அந்த பிஜி ஹாஸ்பிட்டலினுடைய யூஜி ஹாஸ்டல், எஸ்பெஷலி அது மெஸ். மதிய உணவு இடைவேளையின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததன் காரணமாக ஏராளமான மருத்துவ மாணவர்கள் அங்கு உணவருந்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலும் கூட கிடைக்கப்பெற்றிருக்கு. ஒரு இமீடியட் அங்க ஆக்ஷனாக ஒரு மீட்பு பணியாக தேசிய பேரிடர் மீட்பு படை இருக்காங்க, தீயணைப்பு துறையினர் இருக்காங்க. இந்த மாதிரியான விமான விபத்துக்கள்ல காவல்துறை முதற்கட்டமா எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சார்? காவல்துறை இப்ப சிஎஸ்எஃப் இருக்கு, காவல்துறையும் இருக்கு. ஆனா இனிஷியல் மூவ்மெண்ட்ல காவல்துறை எல்லாமே ஒரே மாதிரியா தான் வேலை செய்வாங்க. எல்லாரும் முதல்ல அந்த அவங்கள காப்பாத்துறதுக்கு போவாங்க. ஒரு காவல்துறையுடைய மெயின் ஒர்க் என்னன்னா கார்டன் ஆஃப், அதாவது கூட்ட நெரிசல், கூட்டங்கள் அனாவசியமா இருக்கவங்கள வெளியே தந்தா அவங்கள அது பெரிய விஷயம். அதுதான் பண்ணுவாங்க. என்சர்க்கிள் பண்ணி அந்த ஏரியாவை, ஆக்சிடென்ட் ஏரியாவை இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. உடனடியாக அந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுவாரு. இதெல்லாம் இருக்கு. அது விடுங்க, அது நார்மலா நடக்கிறது. இன்னைக்கு நடந்தது ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட். அதனால இனிஷியல் ஷாக்கிங் அதை அப்சர்வ் பண்றதுக்கே அவங்களுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் நேரடியா பார்த்தது 90ல ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பாம்பேல இருந்து அகமதாபாத்ல இறங்கும் பொழுது அங்கே வெடிச்சு சிதறியது. அதுல 150 பேர் இறந்தாங்க அப்ப இறங்கும் போது. அது காரணம் என்னன்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் ஹை டென்ஷன் வயர்ல வரச்சுன்னு சொன்னாங்க. விடிய காலையில 6:05 6:10 ஒரே ஒருத்தர் தான் அதுல எஸ்கேப் ஆனாரு. ஸோ அப்ப நான் கண்கூட அங்க இருந்தேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இறங்கினோடனே போலீஸ், அப்ப இருந்த போலீஸுக்கு அவ்வளவு எக்யூப்மெண்ட் கிடையாது. அவங்க உள்ள போய் அவங்க தான் மெயினா எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் சோபிஸ்டிகேட்டட் இதெல்லாம் இருக்கு. ரெக்கவரிக்கு தீயணைப்பு படையினர், பேரிடர் அங்க உள்ள
சிஏஎஸ்எஃப் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெயின்டு எல்லாம் அங்கே போயிருப்பாங்க உள்ள. ஆனா இதனுடைய டேமேஜ் வந்து என்ன மேக்னிடியூட் எவ்வளவு ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதே சமயத்துல இது ரொம்ப காஷியஸா தான் நியூஸ் எல்லாம் வெளியே வரும். எடுத்தோன்னு எல்லாரும் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. நம்ம இந்த சோசியல் மீடியால வர்றது இதெல்லாம் வச்சுதான் இப்போ ஓரளவுக்கு கணிப்பு இதாக நடந்துட்டு இருக்கு. 242 பேர்ல எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. இன்னும் ஒரு இது இல்லை. இப்ப பல விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் என்னன்னாக்கா இப்ப என்ன இப்ப நடந்திருக்கு, இது மாதிரி வார் நடந்தது இதனால வந்து என்ன இருக்குமா இம்பாக்ட் இது அதுன்னு ஏதாவது ஒரு ரிமோட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெளிவாகும். அதே சமயத்துல பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் இன்வால்வ் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதுல பெரிய லெவல்ல அவங்க ஆய்வு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே அவங்க நிறைய தொடர்புலாம் கொண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இந்த பாதுகாப்புத்துறை எல்லாமே சேர்ந்து தான் நடத்துறாங்க. இப்ப மெயினா அவங்களுக்கு என்ன ஐடியான்னா எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க, எவ்வளவு பேர் காப்பாத்திருக்காங்க, அதுல இருந்து என்னென்ன இது. ரெண்டாவது அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்களும் எத்தனை பேர் என்ன காயமடைஞ்சிருக்காங்க, அவங்களை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதும் அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். அதனால இப்பைக்கு கொஞ்சம் கிளம்சியா, அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு மாதிரி வேகா இருக்கும். அது ஒன்றும் புரியாது. இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றதை விட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. திரு சேகர் மாணிக்கம், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை, அதனை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய விபத்து அப்படிங்கிறதுனால ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலும் கூட விசாரணை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விமான விபத்து, அதுவும் 242 பேர் வெளிநாட்டு பயணிகளும் உட்பட இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதில் அரசு தூதரக ரீதியாக எடுக்கக்கூடிய முதற்கட்ட நடவடிக்கைகளாக என்னென்ன பார்க்கலாம்? அரசு தூதர்கள் முதல்ல வந்து அவங்க எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க, எவ்வளவு பேர் எந்தெந்த நேஷன் அவங்களுடைய இதுல கேஷுவாலிட்டி இருக்கு அதை தான் பார்ப்பாங்க. அவங்க முதல்ல வந்து இந்த இது ஆஸ்பெக்டை பார்க்க மாட்டாங்க. இது பார்க்கறதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, தனியா இது இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது மக்கள் மனதில் இது நடந்ததுனால இது வந்திருக்குங்கிறது மக்களுக்கு தான் பீதி, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து டெக்னிக்கல் கோளாறு இருக்கலாம், ஹை லெவல்ல அது டெக்னிக்கல் கோளாறு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பேர்ட் ஹிட் இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணிட்டாங்க பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜின்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரொபஸ்ட் இன்ஜின்ஸ், இதுக்கு வந்து த்ரஸ்ட் பவர் ஜாஸ்தி. அதனால இதுல அந்த மாதிரி இது டேக் ஆஃப் பண்ணும்பொழுதே அதுல இருந்து கோளாறு வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்களுக்கு வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட லாஸ்ட் ஆகல, கண்டினியூட்டி இருந்திருக்கு, கடைசி வரைக்கும் கண்டினியூட்டி இருந்திருக்கு. ஆனா என்ன ஒரு மிஸ்டீரியஸ்னாக்கா இது எப்படி நடந்ததுங்கிறது இந்த பிளாக் பாக்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்த பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கருப்பு பெட்டி கிடைக்கணும், விசாரணையின் அடிப்படையில் தான் அதுக்கான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற நிலையில முற்றிலுமாக விமானம் எரிந்து உருக்குலைந்திருந்தாலும் அந்த வால் பகுதி எரியல, அந்த வால் பகுதி அப்படியே இருக்கு அப்படின்றதன் காரணமாக இந்த காரணத்தை கண்டறிவது அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதம் இல்லாம எளிதில் கண்டறிய முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல அந்த காரணத்தை இந்நேரம் ஓரளவு 50-60% கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. அதாவது என்னன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதனுடைய இம்பாக்ட் என்னெல்லாம் பார்த்தா வெளியில வருவாங்க. அந்த இதுல இப்பைக்கு சாதாரண ஜனங்களுக்கு தெரியறதுன்னா பல விஷயங்கள் பல பேசுவாங்க. இது சபோர்டேஜா இல்ல வந்து இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டாங்கிறது. ஆனா அந்த போயிங் விமான கம்பெனிக்காரங்க சொல்றாங்க எங்க போயிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், அது வந்து ஒண்ணுமே ஆகாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இனிமேதான் தெரியும். இதுக்குள்ள உள்ள மேட்சிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது டெக்னிக்கலா இல்ல பைலட்டினுடைய அவங்களுடைய சில விஷயங்கள்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சா இல்ல வேற விஷயங்களால இதாச்சாங்கிறது தான் இப்ப இனிஷியலா அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அது தனி ஒரு டீம் வேலை செய்யும். அதுக்கு அது இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வராது. அந்த விஷயங்கள் வரும்பொழுது அது கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய உயர் தொழில்நுட்பங்களை, நவீன தொழில்நுட்பங்களை நம்ம கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலையும் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மனித இழப்புகளை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற இந்த மாதிரியான விபத்து நேரங்களில் அந்த தொழில்நுட்பங்கள் கை கொடுக்கல அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல அதாவது இதெல்லாம் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து, ஆனா நீங்க ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும், இதனுடைய இம்பாக்ட் ஆன்
பப்ளிக் இமேஜ்ல வந்து இது எப்படி போகுது, அந்த ரிலேஷன்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், இறந்தவர்கள் பறிகொடுத்தவருடையது, இதெல்லாம் அகமதாபாத் விமான நிலையம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலரும் வருத்தம் தெரிவித்து தங்களது பதிவுகளை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னையில் இருந்து அகமதாபாத்திற்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் என்பது உடனடியாக சென்னைக்கு திருப்பி அழைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த விமானம் தற்போது சென்னை விமான நிலையத்தையும் வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது அகமதாபாத் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. விமானங்களினுடைய புறப்பாடு வருகை என்பது இருக்குமா? என்ன ஸ்டேட்டஸ்? சற்று நேரத்திற்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து காரணமாக கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக அகமதாபாத்தினுடைய விமான சேவைகளுமே அனைத்துமே தற்காலிகமாக மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட நிலை. தற்பொழுது அந்த பகுதியில் விமானங்கள் வெளியே செல்வதற்கு அகமதாபாத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு பணி தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக அங்கு இருக்கும் நிலையில் அந்த விமானங்கள் தற்பொழுது முதற்கட்டமாக புறப்படும் எனவும் பல்வேறு மற்ற மாநிலங்களில் அகமதாபாத்திற்கு வர வேண்டி அருகில் வானில் வட்டமிடத்திற்கு கொண்டிருக்கும் அந்த விமானங்களும் உள்ளே வருவதற்கான அனுமதி என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக விமான சேவைகள் என்பது படிப்படியாக அடுத்த 1 மணி நேரத்திற்குள் முழுமையாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த விமான நிலையத்தில் பணியில் இருந்த CISF பணியாளர்களில் சுமார் 400 பேர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் வீரர்களை பாதுகாப்பிற்காக அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் CISF, NDRF உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த சுமார் 6 டீம்கள் தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு மீட்பு பணிக்கு வந்ததன் காரணமாக CISF அதிகாரிகள் மீண்டும் விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு பணிக்கு திரும்பியுள்ளார்கள். அதனால் தற்பொழுது விமானத்தினுடைய சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம்